உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவங்க தான் நீங்க இல்லாத நேரத்துல நீங்க இல்லாத குறை இல்லாம என்ன பாத்துக்கிட்டாங்க. என்னோட லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். ராமா. ராமாவா? குஷி, என்ன சொன்னே? அம்மா நான் சொன்ன இல்லம்மா துளசி, அவ அப்படி சொல்லல, ராதான்னு சொன்னா. ராதா? ஆனா அம்மா, இந்த இந்த ராதா யாரு? துளசி, ராதா குஷியோட கேர்டேக்கர். எந்த வீட்ல தான் இருக்கா அவ ரொம்ப வருஷமா. அவதான் குஷிக்கு தேவையானது எல்லாத்தையுமே பாத்துக்கிறா. அப்படியே ஒரு அம்மா மாதிரி அவ மேல பாசத்தை காட்டுவா. ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படின்னா நீ என்னோட யசோதா அம்மாவா? நம்ம கூட நம்ம வீட்லயே தான் இவ தங்கியிருக்கா. பாட்டி, நீங்க என்ன குஷி, ஒரு நிமிஷம். மோகன், குஷிய நீ ரூமு கூட்டிட்டு போ. அம்மா, நீங்க ஏன் போய் சொன்னீங்க? மோகன், இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா துளசி இப்பதான் வந்திருக்கா. வந்த உடனே அவளுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ச்சி எல்லாம் நாம கொடுக்க கூடாது. ஆமா, ஆனா ராதாவோட நிலைமை. மோகன், அவளை பார்த்தா அவ இன்னும் முழுசா குணமான மாதிரி தெரியல. மோகன், நீ குஷியை கூட்டிட்டு ரூமுக்கு போ. நான் சொல்றத கேளு. என்ன குஷி, அம்மாவுக்கு நீ உன்னோட ரூமை காட்ட மாட்டியா? ஆமா குஷி, வா. உன்கிட்ட நான் நிறைய விஷயம் பேசணும். உன்னை பத்தி நான் நிறையவே தெரிஞ்சுக்கணும். போலாமா? நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு என்கிட்ட சொல்லு, சரியா? உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், சாப்பிட என்ன பிடிக்கும், எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும், சரியா? வா. குஷி உன் பொண்ணாதான் இருந்தா, இனிமேல அப்படிதான் இருப்பா. அப்புறம் மோகன உனக்கு மட்டும்தான் சொந்தம், ராதா.
இது எப்படி சாத்தியமாகும்? இது அசாத்தியம். எப்படி இது நடக்கும்? துளசி அக்காவால எப்படி திரும்ப வர முடியும்? நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் உண்மை பொய்யா மாறாது ராதா. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உன் கண்ணு முன்னாடி வந்து முழுசா நின்னாளே அவ துளசிதான் ராதா. அந்த துளசி இந்த வீட்டோட மருமக கூட இல்ல. அவ என்னோட மக. அவ மோகனோட மனைவி. அவதான் குஷியோட அம்மா. அது துளசி அக்கா கிடையாது. அது மாறு வேஷம் போட்ட வேற ஒருத்தர். கண்டிப்பா அது உங்களோட சூழ்ச்சியா தான் இருக்கும். அப்படியா? அப்ப அதை எப்படி நீ நிரூபிக்க போற ராதா? செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்த துளசி உயிரோட வந்து நின்னா எல்லாரும் பார்த்தாங்க. அந்த துளசி தன்னோட வீட்டுக்கே திரும்ப வந்துட்டா. அவ குடும்பத்து ஆளுங்க கிட்ட வந்து சேர்ந்துட்டா. தன்னோட புருஷன் கிட்ட, தான் குழந்தை கிட்ட வந்து சேர்ந்துட்டா. இதுதானே ராதா நடந்தது. இது வரைக்கும் உனக்கு சொந்தமா இருந்தது இனிமே உனக்கு சொந்தம் இல்ல. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. எப்படி நடக்கும்? நான் தான் உன்கிட்ட சொன்னனே ராதா, நான் உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமா பறிப்பேன். உன்னோட இந்த வீடு, உன்னுடைய குடும்பம், உன்னோட அஸ்திவாரத்தையே என்னால பிடுங்கி போட முடியும். அப்படியே பண்ணிட்டேன். இப்ப உன்கிட்ட எதுவுமே மிச்சம் இல்ல ராதா. இப்ப நீ போய் உன் கடவுள்கிட்ட துதி பாடு, பூஜை பண்ணு. ஏன்னா இப்ப உன்கிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு. நீ மொத்தமா 0 ஆயிட்ட ராதா. நீ எதை உன் குடும்பமா நினைச்சிட்டு இருந்தியோ அது இப்ப இல்ல. இல்ல, எந்த குடும்பத்தோட அஸ்திவாரத்தை அன்பால நான் போட்டேனோ அது அவ்வளவு சீக்கிரமா உடைஞ்சிராது. அது உண்மையாவே துளசி அக்காவா இருந்தா நான் சந்தோஷமா என்னோட எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இங்க இருந்து போயிடுவேன். அது உண்மையாவே துளசி அக்காவா இருந்தா எப்படி மோகன் ஐயா குஷிய சந்திச்சாங்களோ அதே மாதிரி என்னையும் சந்திச்சிருப்பாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.